அவருக்கு ரொம்ப காலத்தின் கட்டாயம், மற்றவர்களுக்கு கட்டாயமோ இல்லையோ, திருமாவளவனை அடையாளப்படுத்தியது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் போகலாம். நடிகர் விஜய் யாருடைய ஓட்டை கரம்ப போகிறார், பறிக்க போகிறார், அள்ள போகிறார் என்பது தெரியவில்லை. திமுகவுக்கு வெளியே சொல்ல முடியாத பயம் என்பது நல்ல தெரியும். அவர்களுடைய பலம், அவர்களுடைய பலவீனம் எல்லாம் தெரியும். அவர்களுக்கு 26% மேலே இல்லை. திருமாவளவனால் பறந்த திரு ஆலூர் சவனவாசின் இந்த செயல் திமுக காட்டி கொடுத்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இவர்களை தோல்வி அடைவதற்கு உள்குத்து வேலையை திமுக பார்க்கவே முடியாது. திருமாவளவனுக்கு துரோகம் இழைப்பாங்களா? அந்த கேள்வியை முன் வச்சது காரணம் இதுதான். நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த 2026 தேர்தல் பல முறை நம்ம பேசியிருக்கோம். அந்த தேர்தலோட நகர்வு, கட்சிகளோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் நம்ம பல முறை பேசியிருக்கோம். ஆமாம். இப்போ சமீப காலமாக 2 நாட்களாக நடந்த அந்த திருமாவோட அந்த ஸ்ட்ராட்டஜி, எம்பி பதவியிலிருந்து இங்கே எம்எல்ஏ பதவிக்கு வராரு. சில மாற்றங்கள் நடக்கும், தமிழக அரசியலில் சில மாற்றங்கள் எதிர்பார்த்து நடக்க போகுதுன்ற ஒரு ஊர்ஜிதமாக ஒரு அந்த அறிவிப்பு. இப்போ நேற்று கொடுத்த அந்த தி ஹிந்து பத்திரிகைக்கு கொடுத்த அந்த பேட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது திருமாவின் அரசியல் முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திருமாவளவன் ஒரு விஷயத்தை இந்த தேர்தலில் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டார். திருமாவளவனை இப்போ நான் சந்திக்கும் போது கூட அதை சொல்ல போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சந்திப்பேன்னு நினைக்கிறேன். என்ன மேட்டர்னா, நமக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் பழக்கம்தான். பிஜேபியிலுடைய தலைவர்கள், காங்கிரஸ், அதிமுக எல்லாமே ஒரு பத்திரிகையாளர் நமக்கு ஒரு பழக்கங்கள் உண்டு. எல்லோருடையும் சகமாக பழகுவார்கள். இதில் தொல் திருமாவளவனை முடக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரொம்ப கவனமாக இருக்கிறது. இதை நான் எப்படி சொல்வேன்னா, 1970களில் 80களில் அன்றைய சின்ன வயசாக இருக்கும்போது கொடிக்கால் செல்லப்பா அப்படின்னு ஒருவர் இருந்தார். அப்புறம் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவர் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாமிய தலைவராக மதத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொன்ன உடனே அவருக்கு முதலடியாக போய் சொன்னது யார் என்றால், திரு கருணாநிதியிடத்தில் தான் போய் சொன்னாராம், நான் இஸ்லாமியனாக மாறப்போகிறேன் என்று. கருணாநிதியினுடைய முகம் சுண்டி போய்விட்டதாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல். அதே போன்று பல இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அந்த கட்சியில் அவர்களுக்கான முக்கியத்துவம் சாதிக் பாட்சாவில் இருந்து, நாகூர் அனிபாலிருந்து யாரும் பெறவில்லை. இது அரசியலுடைய சூட்சமம். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்வது, தொல் திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து கொண்டிருக்கிறார். 2016 அதற்கு முன்பு அதிகாரத்தில் பங்கு கேட்டார் அவர். அவர் தான் முதல் குரல். அது டிஎம்கேக்கு ரொம்பவே ஒரு வலுவிளக்கு செய்த சம்பவம். அதற்கு பிறகு அவர் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தார்கள். அதில் அவர்கள் சோபிக்கவில்லை, அது வேறு சம்பவம். இப்போது அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் கேட்கின்ற போது தொல் திருமாவளவனிடத்திலே கேட்டார்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன மிஸ்டர் திருமாவளவன்? எனக்கு அதில் இப்போ ஒரு ஒப்புதல் கருத்து இப்போது இல்லை. ஏற்கனவே இருந்திருக்கும், இப்போது இல்லை. நாம் புதிய எதிரியை வீழ்த்துவதற்குத்தான் கடினமான பாறைகளில் பயணிக்கணுன்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரியும், அவர்கள் தனது போராட்டத்தை வலுவெடுத்தார்கள். டெல்லியில் வந்தாங்க, பேசுனாங்க. 28 ஆயிட்டு, அது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப முக்கியமான பதில், அவர் மத்திய எம்பி பதவியிலிருந்து விலகுவதின் நோக்கம் என்பது அவருக்கு ரொம்ப காலத்தின் கட்டாயம், மற்றவர்களுக்கு கட்டாயமோ இல்லையோ, திருமாவளவனை அடையாளப்படுத்தியது தமிழ்நாட்டு அரசியல் அல்லாமல் தேசிய அரசியல் அல்ல. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவருக்கு அது வேறு விஷயம். அவர்களும் சட்டமன்றத்திலிருந்து மேலே வந்தார்கள். ஆனால் திருமாவளவன் தமிழ்நாட்டுடைய அரசியல் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் இத்தனை கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு வலுவான சக்தியாக அவர் மாறியிருக்கிறார். அதில் எந்த விதமான டவுட் இல்லை. ஏன்னா பல பேருக்கு அது பிடிக்காது. தலித் அரசியல் என்பதே பல பேருக்கு பிடிக்காது. இந்து சனாதனவாதிகளுக்கும் பிடிக்காது. அவர்கள் சனாதனவாதிகள் என்பது கூட ஓப்பனாக சொல்கிறாங்க. நாங்கள் இடதுசாரி என்று சொல்லி கொண்டவர்கள், முற்போக்கு சிந்தனை சொல்கிறவர்களுக்கும் கூட இந்த தலித் அரசியல் பிடிக்காது. இவர்களெல்லாம் சரியில்லாத ஆட்கள், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார்கள், அப்படி இப்படின்னு
ஒரு ஒரு மாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க, நம்ம அந்த அரசியலுக்கு போகல. இப்போ திருமாவளவன் வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட தலைவராக தனது தொண்டர்களை அவர் பார்க்கிறார். அவருக்கு நீண்டகால ஆசை என்னால் எல்லோருக்குமான ஒரு தலைவனாகத்தான் நான் வர வேண்டுமே அல்லாமல் நான் என்னமோ ஒரு சாதிக்கான தலைவனாக என்னை பார்க்கக்கூடாது என்பதுதான் அவருடைய பேச்சிலிருந்து நமக்கு அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம் பார்க்கிறது, திருமாவளவன் இந்த தேர்தலுக்கு முடிந்த பிறகு அவருடைய நிலை கண்டிப்பாக மாறும். அது மாறித்தான் ஆக வேண்டும். என்ன என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் மிக முக்கியமான செய்தி, இப்பொழுது நடைபெறுகிற இந்த தேர்தல் கடந்த கால தேர்தல்களைப் போல் அல்ல. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், துல்லியமாக அளவிட முடியும் அதிமுக திமுக என்பதை. இந்த 15%, 12% என்று ஒரு தேர்ட் பிளேயர், அதுவும் வலுவான நிலையில் இருக்கிறார். யார்? திரு விஜய். இப்போ அவர் யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறார், அதில் சிக்கி சீரழிய போகிற வலைப்பின்னலில் யார் என்பதை யாருக்கும் அறிய முடியல. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி ஒருவேளை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் போகலாம். தொல் திருமாவளவன் ஒரு 7 சீட்டை ஜெயிச்சிருக்கலாம், அல்லது 8 கூட ஜெயிச்சிருக்கலாம், அல்லது 5 ஜெயிச்சிருக்கலாம். காங்கிரஸ் கட்சி ஒரு 20 சீட்டை ஜெயிச்சிருக்கலாம், ஒரு பேச்சுக்கு வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஏனைய தோழர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் ஒரு 2, 3, 1 அப்படின்னு வந்து கொண்டால் திமுக ஒரு 90 சீட்டை பிடிக்குதுன்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரோம். 169 நிற்கிறாங்க. இப்போ 90 சீட்டை பிடிக்கும்போது ஏனைய சூரியனில் நின்னாலும் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை வந்தால் தொல் திருமாவளவனோ காங்கிரஸ் கட்சியோ இந்த முறை விடப்போவதில்லை. அதில் எனக்கு நல்ல தெரியும். விடப்போவது மட்டும் இல்லாமல் இது உரிமைக்கான போராட்டம். ஏனென்று கேட்டால், இந்த முறை நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னதான் கட்டுரைகள் செப்பாலஜி எழுதினாலும் இந்த தேர்தல் முடிவுகள் இதுவரை யாரும் கண்டறியாத ஒரு முடிவுகளாக அமைப்பதற்கு அடுத்த ஒரு வாய்ப்புகள் உண்டு. காரணம், சராசரியாக கடந்த முறை 40 விழுக்காட்டை பெற்று கொண்டார்கள் அதிமுகவும் திமுகவும். 2021 உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். 20% மற்றவர்கள் பிரித்து கொண்டார்கள். இவர்கள் 40%, 79 சில்லறை, மீதியவர்கள் 21% பிரித்து கொண்டார்கள். அந்த வாக்கு வேறு. 1977, 80களில் 84களில் அவர்களுக்கு சராசரி 4.5% டிஃபரெண்ட் உண்டு. காங்கிரஸ் அதை சமன்படுத்தும். 77களில் காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் 22.2%. இப்போது காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டரும்பாய் 4.5% வாரியாச்சு. புது பிளேயர் வந்துட்டாங்க. இந்த புது பிளேயரில் நடிகர் விஜய் யாருடைய ஓட்டை கரம்ப போகிறார், பறிக்க போகிறார், அள்ள போகிறார் என்பது தெரியவில்லை. அப்போ அதை மிகைப்படுத்தி அவர் வருகின்ற போது கடுமையான போட்டியில் திமுக செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணி வெற்றி பெறலாம், ஆனால் திமுக செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி செயலிழந்து போனால் ஊனக்கூடிய கம்பாக காங்கிரஸ் கட்சி வரும் கண்டிப்பாக. ஏன்னால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 28 தொகுதி. அதே போன்று தொல் திருமாவளவன் அவர்கள் 8, பிரேமலதா அம்மாவுக்கு 10. அப்போ அதில் 28, 10, 38, 10, 46 சீட்டு போயிடுச்சு. அது அல்லாமல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் 10, 56 சீட்டு. 56 சீட்டு. ஏனைய பிளேயர்கள்லாம் விட்டுருங்க, எல்லாருமே சூரியன் பிளேயர்கள் தானே, வேற யாரும் இல்லையே. வைகோவும் சூரியனில் தானே நிற்கிறாரு, வேற யாருக்கு? வேற எல்லாருமே சூரியன் தான். வைகோ ஒரு சீட்டு மட்டும்தான் ஏதோ எஸ்டிபிஐ எல்லாருமே, பாமக, மனிதநேய மக்கள் கட்சி. அப்படி அவர்களில் எத்தனை பேர் ஜெயிப்பார்கள் நமக்கு சொல்ல முடியாது. அப்படி வரும்போது தொல் திருமாவளவன் இனி ஜால்ரா போடுறதில் இவர்களுக்காக உட்கார்ந்து மௌனியாக இருப்பதில் அவர் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கார். காங்கிரஸ் கட்சியும் தேவை. ஏன்னு ரொம்ப கவனிங்க, இவர்கள் அனைவரையும் தங்களுக்கு ஜால்ராக்களாக வைத்து கொண்டு, அவர்கள் ஜால்ரா அல்ல, கம்யூனிஸ்ட்லாம் ஒரு கொள்கை பற்றாளர்கள். தொல் திருமாவளவன் அதே மாதிரி தான். காங்கிரஸ் கட்சியும் நல்லா பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் அதிகாரத்தை இவர்களை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் முழுவதும் பவர் கிரப்பிங், அதாவது அரச பதவிகளையும் சொத்துக்களையும் அவர்கள் ஆட்டையை போடுகிறார்கள். அது முறையற்றதல்ல. திமுகவோட அந்த வெற்றி கணையை முகர்வதற்காக மற்றவர்கள் முயற்சிக்கும் போது திமுக சும்மாவே பார்த்து கொண்டு இருக்குமா? இது ஒரு கேள்விதானே. எப்படி வெற்றி கணையை முகர போகுது? ஒருவேளை அந்த வெற்றியை பறிக்கும் இடத்துல மற்றவர்கள் நகர்ந்தால், திமுக இருக்கும் கூட்டணியிலேயே இருக்கிறவர்கள் நகர்ந்தால், ஒருவேளை தொங்கு சபை அமையும் பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல காங்கிரஸும் விசிகாவும் அதை தட்டி பறிக்கும் எனில் சும்மா இருப்பாங்களா? என்ன செய்வார்கள்? இப்போ நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது தானே சொல்கிறீங்க. இப்போ எலெக்ஷனில் நிற்கும் போது நான் சொல்வது முடிவு வந்த பிறகு தான் சொல்கிறேன். முடிவு வந்த பிறகு, இப்பொழுதல்ல.
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 சிக்கல் இருக்குது சார். ரொம்ப கவனமாக கவனிங்கள். என்ன சிக்கல் என்றால், இன்றைக்கு திமுக எல்லாரையும் விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கிறார்கள். பர்ச்சேஸ்டு கேண்டிடேட்ஸ் தான். யார் அந்த அம்மாவெல்லாம் பர்ச்சேஸ் தான். மற்றவர்களை விட்டுருங்க, மற்றவங்க எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் எப்போதும் இருப்பில் இருக்கிறாங்க. திமுகவுக்கு வெளியே சொல்ல முடியாத பயம் என்பது நல்லா தெரியும். அவர்களுடைய பலம், அவர்களுடைய பலவீனம் எல்லாம் தெரியும். அவர்களுக்கு 26% மேலே இல்லை. இந்த கூட்டணிகளில் அந்த அம்மா 1% ஏன் கூட்டதுன்னா, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், பாட்டாளி மக்கள் கட்சிகளை வடக்கு பகுதியில் பிரிக்கிறதுக்கு. திருமாவளவன் இது ஒரு கேப்டன் விஜயகாந்துடைய மரணத்தினுடைய ஒரு அனுதாப அலையை பெறுவார். அது நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். வன்னியர்கள் வாக்கு நமக்கு கிடைக்கும், அது நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். இப்போ மெயினாக இவர்கள் ஜெயிக்கவில்லை என்றால் திமுகவுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கமும் சிக்கல். இவர்களை தோல்வி அடைவதற்கு உள்குத்து வேலையை திமுக பார்க்கவே முடியாது. செய்யாதுன்னு சொல்கிறீங்களா? செய்ய முடியாது. இல்லை, இப்போ களத்தில் இல்லை, என்னோட கேள்வி, களத்தில் இப்போ திருமாவளவன் தமிழக அரசியலில் இறங்குறாரு. ஆமாம். அப்போ சட்டமன்றத்துக்குள்ள நுழைகிறதுக்காக தான் முயற்சியை முன்னெடுக்கிறாரு. அந்த செய்தியை லெட் மீ ஃபினிஷ். ஓகே. ஏன் திருமாவளவன் இப்போ இங்கே வாராருன்னா, நாடாளுமன்றத்தில் அவர் அங்கே போய் என்னத்தை பேச போகிறார்? பேசிவிட்டார், பார்த்தாச்சு. நாடாளுமன்றம் எப்படி இருக்குது? ரவிக்குமார் தான் அங்கே கொண்டு வைக்கலாம். ரவிக்குமார் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடலாம். அவர் ஒரு ஒரு அந்த ஒரு மேலாண்மையான ஆள். ஆனால் திருமாவளவன் தமிழ்நாட்டில் தான் இருக்க வேண்டும். இல்லை, இன்னொரு அரசியலை இங்கே திமுக முன்னெடுத்து பயணிக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கான அந்த திருமாவளவனோட அந்த ஆளுமை தமிழ்நாட்டுக்கு அவசியம் தேவை என்ற இடத்துல தான் திருமாவளவன் இறங்கி வர்றாரு. சிறுத்தைகள் பலர் அந்த இலசுங்களெல்லாம் விஜய் பக்கம் பாதி எணியாக போயிருக்கு. அதை மீண்டும் கைப்படுத்தணும், அந்த இடத்துக்கு இவர்களை அழைத்து வரணும், அரசியல் படுத்தணுன்ற இடத்துக்கு திருமாவளவன் இறங்குறாரு. அதுக்கு தான் மெயின். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே திமுக பக்கம் ஸ்லீப்பர் செல் திமுகவுடைய ஒரு சிறு அணி விசிகாவில் இருந்தது. நல்லா எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் யார் யார் என்று. இவர்களெல்லாம் களை எடுக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா? சொல்லுங்க. இவர்களெல்லாம் களை எடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான அழுத்தமும் திருமாவளவனுக்கு அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் ஒரு சூழ்ச்சியால் கையாளப்பட்டும் எனில் திருமாவளவனுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக தானே இது பார்க்கப்படும். நீங்கள் சொல்கிறது 2 விஷயம் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஒன்று, விஜயின் மூலமாக தலித் இளைஞர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்ற தகவலை பெண் நிறுவனம் வெளியிட்டது. அதில் என்ன உள்குத்து உண்மையா என்பது நமக்கு தெரியாது. தேர்தல் முடிவுகளின்படி தான் வரணும். சரி. இரண்டாவது, நீங்கள் சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகமே சில அதாவது திராவிட முன்னேற்ற கழகமே சில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்கிட்டே சில வேலைகளை செய்திருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சொல்ல போனால், நாகப்பட்டினத்தில் எடுத்துக்கிட்டால் ஆலூர் ஷானவாஸ் அவர் வேறொரு கட்சியினுடைய முக்கியமான ஆள். அவர் கூட்டணியில் திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேசி இருக்கலாம். எதில் பேசலாம்? தொலைக்காட்சிகளில் பேசலாம், அதில் பேசலாம். இப்பொழுது அவருக்கு டிஎம்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அது உள்கட்சி விவகாரம். நான் கேட்பது, அவருக்கு பரிந்துரைத்ததாகவும் கூட நமக்கு ஒரு செய்தி வருது. அது உண்மை பொய் என்பது மறுப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் உள்கட்சி விவகாரத்தில் கொண்டு வரப்போவதில்லை என்பது கூட ஒரு விவகாரம். ஆனால் எல்லா கட்சியிலும் நல்ல புரிந்தால் அது உண்மை தெரியும். எல்லா கட்சியிலும் நாளை பலமிழந்தால் நமக்கு ஆதரவாக நிற்பதற்கு ஆதரவை தேடுவது தான். அதாவது திருமாவளவனை போன்ற ஆள்களுக்கு இவர்கள் செய்வது ஒரு பெரும் துரோகமாக நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டால், ஆலூர் ஷானவாஸ் விவகாரத்தில் திமுக என்னத்துக்கு பரிந்துரை செய்யணும்? இல்லை, இன்னைக்கு ஒரு தனியார் ஊடகத்துக்கு அவர் பேட்டி கொடுத்தார். நான் இப்போ பார்த்தேன் பேட்டி. அதாவது அறம் என்பது தலைவனுடைய சொல்லை கேட்டு அதில் பயணிப்பது தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது ஆலோசனை சொல்லியிருக்கார். தொல் திருமாவளவனும் இன்னைக்கு ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் பதியப்பட்டிருக்கிற முக்கிய சொல் என்னன்னா, ஆலூர் ஷானவாஸை நேரடியாக திமுகவிடமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். அந்த நாகப்பட்டினம் தொகுதியை திமுகவுக்கு விட்டு கொடுப்பதில் இருவருக்குமான பேச்சுவார்த்தை தான் அங்கே ஓடி இருக்கு. இது விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நேரடியாக போய் சேரலை. இவங்க 2 பேருமே அந்த தொகுதியை விட்டு கொடுக்குறேன்ற ஆளுநர் ஷானவாஸ் இடத்துக்கு வந்ததாகவும், ஜவஹர்லா அந்த இடத்துல ஜவஹர்லா அந்த இடத்துல அவருக்கு ஏற்கனவே, ஏன்னா தாய் கட்சி இல்லையா ஆளுநர் ஷானவாஸுக்கு, அந்த இடத்துல இவங்க 2 பேருமே திருமாவளவனோட நாலேஜ் இல்லாமையே பேச்சுவார்த்தைகள் பேசி முடித்ததாக ஒரு தகவல். அது திருமாவளவனே சொல்கிறார். அப்படி இருந்தால் அது பெரிய துரோகம்.
அப்படி இருந்தால் அதற்கப்புறமா ஆளூர் சானவாசை அந்த கட்சியில் நீடிப்பது வந்து அவ்வளோ சரியான முறை இல்லை. ஏன்னா எந்த ஒரு கேடரின் மீதும் ஒரு தலைவனுக்கு அது உள்கட்சி விவகாரம், நமக்கு அதை பற்றியான நாலேஜ் இல்லை. அதை பற்றி நீங்கள் சொல்கிறது செய்தியாக மட்டும் எடுத்துக்கிடலாம். ஒருவேளை ஜவாஹிருல்லாவுக்கு விட்டு கொடுக்குற விவகாரமோ அது யாருடைய பொறுப்பு? அது கட்சி தலைமை எடுக்கிற பொறுப்பு. ஆளூர் சானவாசுக்கும் ஜவாஹர்லாவுக்கும் என்ன சம்மந்தம்? ஆளூர் சானவாசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் இப்போ திருமாவளவன் சொன்னார் அப்படிங்கிறீங்க, அவர் என்ன சொன்னாருங்கிற செய்தி எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி நடந்திருந்தால் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா மாதிரி உடனடியான வேற ஆளூர் சானவாசோ அல்லது வேறு யார் மேலோ இப்படி அறம் சார்ந்து மாற்றி ஒரு தலைமைக்கு கட்டுப்படாமல் தனித்துவமாக பேசியிருந்தார். தெர் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. அது மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது ஆளூர் சானவாசை வந்து யாருக்கு தெரியும்? தெரியாது. அவரை வந்து இன்னைக்கு சமூகத்திற்கு அடையாளப்படுத்தியதே திருமாவளவன் தான். ஒரு எம்எல்ஏ 2 முறை வேட்பாளர், 1 முறை தோல்வியுற்றார், இந்த முறை வெற்றி பெற்றார், 5 ஆண்டுகள் அலங்கரித்து விட்டிருக்கிறார். அவர் போய் ஜவாஹர்லாவுக்கு விட்டு கொடுக்குறது என்பது அது ஒரு துரோக மனப்பான்மை. ஏற்கனவே மனித மக்கள் கட்சியில் தான் ஆளூர் சானவாஸ் பயணித்தவர். அவர் எந்த கட்சியிலையும் இருந்துட்டு போகிறார் சார், அதை பற்றி பிரச்சனை இல்லை சார். இப்பொழுது அவர் அப்படி செய்திருந்தால், எனக்கு அதை பற்றியான நாலேஜ் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி ஒரு வேளை அவர் செய்திருந்தார் தலைமைக்கு தெரியாமல் ஒரு உளவாளியாக அவர் செயல்பட்டிருக்கிறார். அதை தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப தவறான விஷயம். அப்படி அவர் செயல்பட்டிருந்தார் எதுவாக இருந்தாலும் சொல்லி தலைவரிடத்தில் வந்து பேசிக்கொள்ளுங்கள். அதுதான் முறை, அதுதான் கண்ணியம், அதுதான் மேன்மை. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, எதுவாக இருந்தாலும் சரி தலைவரிடத்திலே வந்து பேசிக்கொள், அவர்கள் டீல் பண்ணட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு நோ ரைட், நீங்கள் சீட்டு இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்காரு, நிற்க சொன்னால் நிற்போம், நிற்கலைன்னா இல்லை. தலைமை எடுக்கின்ற முடிவுகள் பல காரணங்களால் இருக்கும். அப்படி தான் ஆளூர் சானவாஸ் சொல்லியிருக்காரு. அதை நம்ம நம்பக்கூடிய அறிக்கை தான். அப்படி இருக்கும்போது இப்போது அவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாமகவோடு கூடல் அப்படி என்று சொன்னால் இதில் என்ன உள்குத்து? திருமாவளவன் சொன்னதாக சொன்னார். திருமாவளவன் என்ன செய்தி சொல்லியிருக்கார்? நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு செய்தி சொன்னீங்களே. இல்லை, நான் அந்த செய்தியை நான் படிக்கிறேன். அந்த தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்காக திருமாவளவன் பேட்டி கொடுத்தது. திமுகவுடனான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே விசிக நின்று வென்ற இடங்களை மீண்டும் திமுகவிடம் வலியுறுத்தி கேட்டதாக திருமாவளவன் வலியுறுத்தி கேட்டிருக்கார். அப்போது நாகப்பட்டினம் ஏற்கனவே மாமகவின் ஜவஹர்லாவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்களது கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஷானவாஸ் மற்றொரு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதாவது திமுக திருமாவளவனுக்கு தெரிவிக்கிறாங்க என தலைமைக்குரியதாக திருமாவளவர்களே தெரிவித்திருக்கார். இது திருமாவளவன் தெரிவிக்கிறார். திமுக வந்து புரியுது. திமுக ஆளூர் சானவாஸ் சொன்னதாக எங்கள்கிட்ட திமுக காரங்க வந்து சொல்றாங்க. இதுதான் அனுபவ குறைவு காட்டி கொடுத்துட்டாங்க திமுக காரங்க. ஏங்க ஜவாஹிருல்லா இங்கே டிக்கெட்டு, நான் எனக்கு வேணால் வேறு தொகுதியில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக திமுக இங்கே சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை வலுக்கும். அது வந்து ரொம்ப நாளாக அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை தொல் திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு. ஹிந்து அப்படி தானே? ஆமாம், தி ஹிந்துவில். இப்போ தி ஹிந்துவில் சொல்லியிருக்காருன்னா இதை விட நம்பகத்தகமான விஷயம் என்ன இருக்குது? அதாவது மாமகவுக்கு விட்டு கொடுத்ததாக, அப்படித்தானே? ஆமாம், மாமகவுக்கு விட்டு கொடுத்து அந்த செய்தி மறுபடியும் சொல்லுங்க. மாமகவுக்கு ஷாருன் கிட்ட ஏற்கனவே திமுக பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு கொடுத்துட்டாரு. சரி, நான் வேறொரு தொகுதியில் நிற்கிறேன். அதாவது திமுக யார்கிட்ட பேச்சு நடக்கு? திமுக கிட்ட சொல்றாங்க ஆளூர் சானவாஸ் வேற ஒரு தொகுதியில் நிற்கிறாராம், அது நாகப்பட்டினத்தை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு திருமாவளவனுக்கு திமுக தலைமை சொல்லுது. அப்பனா ஆளூர் சானவாஸ் திமுகவோட பேசியிருக்கார், ஜவாஹர்லாட்ட பேசியிருக்கிறார், ஒரு தனி கூட்டணி. அப்படின்னா தலைமைக்கு அவருக்கான மதிப்பீடு என்ன? எந்த காலகட்டத்திலையும் தலைமையை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. இதுக்காகத்தான் நான் இந்த செய்தியை கேட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி முன் வச்சேன். இப்போ திருமாவளவனுக்கு துரோகம் இழைப்பாங்களா? அவர் நிற்கும் காட்டுமன்னார் கோயிலில் அவருக்கான தோல்வி அடைகிற வியூகத்தை வகுப்பாங்களா? அந்த கேள்வியை முன் வச்சது காரணம் இதுதான். திருமாவளவன் வந்து யாரை மாதிரினா, எப்படி அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தாரோ, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்களோ, கருணாநிதி இருந்தாரோ, அதே மாதிரி இவருக்கு வாக்களிப்பவர்களை யாராலும் கலங்கடிச்சு விட முடியாது. யார? திருமாவளவனுக்கு தான் ஓட்டு. திருமாவளவனுக்கு போடுறவங்கன்னா திருமாவளவனுக்கு தான், எம்ஜிஆருக்கு போடுறவங்க எம்ஜிஆருக்கு தான். அந்த ஓட்டை யாருமே பிரிக்க முடியாது. எந்த காட்டுமன்னார் கோயிலையும்
இப்போது இந்த செய்தியில் ஒரு எச்சரிக்கை மணி அவருக்கு இருக்கிறது. இது உண்மையாக இருந்தால், மீண்டும் சொல்கிறேன், அவர் திமுகவை ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏற்கனவே 2016 அதே தொகுதியில் 87 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். அதுவும் காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் ரொம்ப இழுபறி. அதை அறிவிக்கிறதுக்கு இன்னொரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை அறிவிக்கவே இல்லை, நிறுத்தி வச்சுருந்தாங்க. கடந்த கால செய்திகள் இதெல்லாம். இப்பொழுது வந்தது பல சூட்சமங்கள் அவருக்கு தெரிந்திருக்கும். அந்த சூட்சங்களாக தான் எம்பி பதவியை அவர் அவசரமாக காலம் முடிவதற்கு முன்பு ரிசைன் பண்ணுறார். ஏனென்றால் இங்கிருந்து செல்லும் காலங்களெல்லாம் அவருக்கு மாநில அரசியலை கவனிக்க முடியாமல் போய்விடும். டெல்லி அரசியலை பார்க்குறதுக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. திருமாவளவன் பார்க்க வேண்டும் ஒன்றுமல்ல, அவருக்கு வருகின்ற நேரத்தில் அவர் டெல்லி அரசியலுக்கு போய்க்கிடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது திமுகவினுடைய சதிவலை என்னவென்றால், இவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும், இவர்கள் ஒரு மௌனியாக இருக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்கிறதா? இவர்கள் ஒட்டுமொத்தமாக வளர்ந்து, இப்போ வளர்ந்ததால தானே 6 கேட்குறவன் 8 கேட்குறான், அடுத்த ட்ரிப்பு 15 கேட்டால் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். இதில் ஒரு வருந்தத்துக்குரிய விஷயம், இது உண்மை. இது ஹிந்துவில் வந்த செய்தி சொல்கிறீங்க. திருமாவளவனால் உயர பறந்த திரு ஆலூர் சவனவாசின் இந்த செயல் திமுக காட்டி கொடுத்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. அவர் திமுகவோட பேசியிருக்கலாம், அவர் திமுகவுக்கும் அவருக்கும் இணக்கமாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் அவர் மீண்டும் சந்தேக பார்வையோடு இந்த கட்சியில் தொடர வேண்டிய தேவையில்லை. அதுதான் உண்மை. திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஒரு மனிதனின் மீது சந்தேகம் இருக்கக்கூடாது, ஒரு அப்பழுக்கற்ற பார்வை இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சண்டை பிடிப்பது வேறு, தகராறு பண்ணுவது வேறு. நாம் கட்சிக்கு எதிராக பேசுவது நிலைப்பாடு. முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? திருமாவளவனுக்கு இருக்கா, ஆலூர் சவனவாசுக்கு இருக்கா? திருமாவளவனுக்கு தானே இருக்குது. அப்போ இடையில ரோடு போடுறது எப்படி? பைபாஸ் ரோடு எப்படி போட முடியும்? நான் கேட்குறதுக்கு ஒரு தலைமையிட்டு தான் போய் பேசணும். அப்படி என்றால் உள்ளிருந்து செங்கலை உருவக்கூடிய அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது. தோழர் திருமாவளவன் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இது ஆலூர் சவனவாசு நடந்திருந்த மாதிரி இது நடந்திருந்தால், மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ அவர் கூட பார்ப்பார், பார்த்து விட்டு கேட்கலாம் என்னென்ன இப்படி பேசிட்டீங்கன்னு. ஆலூர் சவனவாசு இந்த சம்பவம் நடந்திருந்து அதை திருமாவளவனிடத்தில் திமுக சொல்லி, உங்களுடைய ஆள் அதாவது நவாஸ் விட்டு கொடுப்பதாக மாமகவுக்கு வேறொரு தொகுதியில் நான் நின்றுகிடுவேன் என்று எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தி, திருமாவளவன் ஹிந்துவுக்கு கொடுத்த செய்தி உண்மையாக இருந்திருந்தால் இது மிகப்பெரிய இழிவும் அசிங்கமும் அவருக்கு தான். யாருக்கு? ஆலூர் சவனவாசுக்கு. இரண்டாவது விவகாரம், செங்கலை உருவக்கூடிய வேலை நடக்கக்கூடிய திமுகவில் திருமாவளவன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை. தொடர்ந்து பேசும் நேயர்களுக்கு நன்றி.